शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये திகடச்சக்கர சமூகமத்திலான் சகடச்சக்கர தாமரநாயகன் விகடச்சக்கர வெண்கணையாயுரை சகடச்சக்கர தாளினை போற்றுவோம். விநாயகரை முதலாக கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ சிவ மகாபுராணம் என்னும் சிவனின் மிகச்சிறந்த அவர் நடத்திய மக்களை காத்த அனைத்து விதமான நன்மைகளையும் செயல்களையும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அவர் நிகழ்த்திய சம்பவங்களை உங்களிடம் நான் தொடர்ந்து வீடியோவாக போட உள்ளேன். ஸ்ரீ சிவமகா புராணத்திலிருந்து இந்த வீடியோவானது தொடர்ந்து நெடுங்காலம் போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு முதல் நாள். இந்த முதல் நாளில் சிறிய அறிமுகத்தோடு இந்த ஸ்ரீ சிவ மகாபுராணத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்து தொடர்ந்து எபிசோடு போட்டுக்கிட்டே வருவேன். டெய்லி இதை பார்த்து கேட்டு பயனடையுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். காப்பு. ஜகதஹ் பிதரம் சம்பும் ஜகதோ மாதரம் சிவம் தத் புத்ரம்ச கணாதீசம் நக் வைத துவர்ண யம் யகம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகங்கள் அனைத்திற்குமே பரமபிதாவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான். அந்த உலகங்கள் அனைத்திற்குமே அருள் அன்னையாக விளங்கக்கூடியவர் உமா மகேஸ்வரி. அவர்களின் மகனான பிள்ளையாரான கணேச பெருமானை நமஸ்காரம் செய்கிறேன் என்று இந்த காப்பானது கூறப்பட்டிருக்குங்க. இப்போ ஞான சம்ஹிதை, அதாவது புராண வரலாறு, இந்த சிவபுராணமானது எப்படி தோன்றுச்சுன்னு முதலாக பார்த்துட்டு ஒவ்வொரு கதையை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க. அதாவது முன்பு ஒரு காலத்தில் நைமிசாரண்யம் என்னும் ஒரு வனம் இருந்துச்சுங்க. அந்த வனத்தில் தவமுனிவர்கள் மிகவும் சிறந்த பக்தியோடு இருந்தாங்க. அங்கே வியாச மகரிஷி என்ற மிகப்பெரிய மகரிஷி இருந்திருக்காரு. யார்? வியாச மகரிஷி. அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அந்த சிஷ்யரில் மிகவும் திறமையானவர், முக்காலத்தையும் அறியக்கூடியவர் சூதமா முனிவர். அந்த சூதமா முனிவரை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சூதமா முனிவரே, நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. நீங்கள் நீண்ட காலமாக சிரஞ்சீவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறோம். அதாவது நீங்கள் வியாச பகவான்கிட்ட ரொம்ப அருளால் நீங்கள் முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலத்தை உணரக்கூடிய சக்தியை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்களுடைய குருவான வியாச பகவான் கருணையால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆகவே நாங்கள் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிவபெருமான்னா யார், சிவபெருமானுடைய தத்துவங்கள் என்ன, அவருக்கு உரிய சிறந்த பூஜை முறைகள்லாம் என்ன என பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க. எங்களுக்கு சிவபெருமானுடைய சரித்திரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகேஸ்வரன் எப்படி சகுனனாகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சிவ தத்துவத்தை
நன்கு உணர்ந்தவர்கள் அல்ல. அதனால் எங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய குணங்களை சொல்லுங்கள். அவர் உலகத்துக்கு சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சங்கரன் அப்படிங்கிற திருப்பெயரால் எல்லாரும் அழைக்கிறாங்க. உலக படைப்புக்கு முன்பு இருந்திருக்காரு, மத்திய காலத்தில் இருக்கார், முடிவு காலத்தில் பிரளய காலத்திலும் இருப்பார். அவர் எப்படி தோற்றமளிக்கிறாரு, எப்படி பிரசன்னமாகி இந்த உலகத்தை அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, எந்த உபாயத்தினால் நம்ம அவர் பிரசன்னமாவார், அதாவது நம்ம என்ன செஞ்சால் அவரை நம்ம பார்க்க முடியும். இதை போல விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, உத்தம விரதசீலரான தாங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவுனகர் முதலான முனிவர்கள் விருப்போடு கேட்குறாங்க. அதாவது சவுனகர் அப்படின்ற முனிவர்கள், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து உற்சாகத்தோடு யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூதமா முனிவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த சூதமா முனிவர் யார்? வியாச மகரிஷியுடைய ஒரு சிறந்த சிஷியர். இப்போ சூதமா முனிவர்கிட்ட யார் யார் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சவுனகர் முதலான முனிவர்கள் விருப்பத்தோடு கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் கூறுகிறேன், கவனமாக கேட்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூதமா முனிவர் சொல்கிறாரு. இனி இந்த கதையானது தொடங்க போகுது. இப்போ தினமும் நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன். இன்றைக்கி முதல் வீடியோங்கிறதுனால இந்த முன்னுரை மட்டும் சொல்லியிருக்கேன், இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தோம்னா நம்ம இதோட கதைகள் நிறையா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பக்கங்கள் இருக்குது. புராண வரலாறு, ஜோதிலிங்கம் தோன்றிய கதை, ஹரி அயனுக்கு வரமளித்தல், சிவலிங்கத்தின் மகிமை, இப்படி நிறைய போய்கிட்டே இருக்குது. நம்ம இதை ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதையாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதை கவனமாக கேளுங்க. சிவன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும். உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது. நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உலகத்தையே காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான், இந்த உலகத்தையே படைத்தவர். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். அதனால் மன நம்பிக்கையுடன் இந்த ஸ்ரீ சிவமகாபுராணத்தை கேட்டு பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.